விண்வெளியில் நிகழக்கூடிய நிகழ்வுகளான சந்திர மற்றும் சூரிய கிரகணங்கள் இந்த ஆண்டு 5 முறை நிகழ உள்ளது. அதை பற்றிய தொகுப்பு. பல்வேறு மர்மங்களை சுமந்து கொண்டு தொடர்ந்து விரிவடைந்து வரும் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தி வருகின்றன. அவற்றில் இந்த கிரகணங்களும் சில. சூரியனுக்கும் நிலவிற்கும் இடையே பூமி வரும்போது பூமியின் நிழலானது நிலவின் மீது படும் நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வரும் 26ஆம் தேதி பகுதி சந்திர கிரகணமாக நமது நாட்டில் தெரிய உள்ளது. இந்த ஆண்டின் முதல் கிரகணமான இது அதிகாலை 1:21 முதல் 1:53 வரை நிகழும். அப்போது நிலவின் 2 விழுக்காடு மட்டும் மறைய உள்ளது. இந்த சந்திர கிரகணத்தினால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்திலுள்ள BN பிர்லா கோளரங்கம் தொலைநோக்கி மூலம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அக்டோபர் 18ஆம் தேதி முழு சந்திர கிரகணமும் தோன்றவுள்ளது. இந்த நிகழ்வின் போது சந்திரன் முழுமையாக மறைக்கப்பட்டு அதன் விளிம்பில் மட்டும் சூரியனின் ஒளி தெரியும் என்றும் இந்த நிகழ்வினையும் நமது நாட்டில் காண முடியும் என்றும் வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும் நிகழ்வான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு மே 10 மற்றும் நவம்பர் 3 ஆகிய 2 தினங்களும் நிகழவுள்ளது. இருப்பினும் இவற்றை இந்தியாவில் காண முடியாது என்று வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் பாரதி மற்றும் விக்ரம் ரவிசங்கர்.